பாட பெரிய சாகித்தை இந்த நாளில கொண்டு சோதரம் எங்க சுய ஒன்று வெளிப்படாத படிக்க ஆவியானவர் நீங்க தாமே பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஒவ்வொரு வார்த்தைகளை பலப்படுத்தி கண்டு வார்த்தையில வல்லமை உண்டு, உங்க வார்த்தையில பலன் உண்டு, உங்க வார்த்தையில எல்லாம் கிரியைகளை செய்ய அதுவே உங்களுக்கு தகுதியில் உள்ளவர் நீங்க ஒருவர் மாத்திரமே சுவாமி. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க தேர்ச்சி ஆசீர்வதித்து வழிநடத்துங்கள். உச்சுலமாய் பொறுப்பெடுத்து வழிநடத்தி பெரியவர் பெரிய காரியத்தை செய்யும். இங்கே வேண்டாம் வரைக்கும் ஒருவருக்கே செலுத்துகிற மரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. எனக்கு வந்து வயசான பலவீனங்கள் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஒருத்தருக்கே ஒரு பலவீனம் இருக்கலாம். ஆனா கத்தர் வந்து எல்லாருக்கையும் மாற்றுகிறதையும் நான் பலன் நமக்கு கொடுக்கப்படுற கத்தர் அதை வந்து அவங்க பலன் கவனமா எல்லாரும் கேளுங்க. முடிவில் நான் கேள்வி கேட்பேன், அதே மாதிரி பரிசு கொடுக்கப்படும். சரி, எடுத்தவர்களை வாசிங்க. பேர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செஞ்சு எனக்கு பலன். முதல்ல நம்ம அதை விசுவாசிக்கணும். என்னால முடியுங்கிறத முதல்ல நம்ம தீர்மானிக்கணும். நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், என்னோட வயசாயிருக்கு, முழங்கால் காலம் எனக்கு அதை கேட்கணும். அதான் விட்டாங்க. ஆனால் அதுதான் நமக்கு ஒரு வசனம் இருப்பாங்க, 90வது வசனம், 7 அதுக்கு மேல கட்டர் கொடுக்குற பலன் தான். அதுக்கு மேல கட்டர் வந்து இதுதான். நம்ம அதை அந்த பலவீனங்களை நம்ம சொல்லிட்டே இருக்கக்கூடாது. என்ன பண்ண முடியுமோ அந்த கட்டர் வந்து அது கொடுப்பேன். நான் சொல்ல சொல்றேன். ஆனால் நமக்கு பலன் கொடுக்குற கிறிஸ்துவால எல்லாத்தையும் நமக்கு செய்ய பலன் உண்டுங்கிறத முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். என் மனசுக்குள்ள 2 தீமோத்தேயு 1:7 படிக்கணும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பலமாக தான் நம்ம இருக்கோம். அதே மாதிரி சங்கீதம் 28:7 படிக்கணும். 686 பேஜ். கர்த்தர் என்பவரும் என் கேதுகவுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் பறிபோடுகிறது. என் காட்டினால் அவரை துதிப்பேன். நம்ம வந்து எப்போதுமே என்ன பண்ணலாம், அவங்க கூட சகாயம் பெற்றுக்கோம். அவரே நமக்கு பலனும் கேடமும் நினைச்சிட்டு சந்தோஷமா இருக்கும். 2:14-13 படிக்கணும். பேஜ் 558. இன்டராக்ஷன் தான் இன்னும் வரல. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக மட்டும் கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். இந்த ஆசா சொல்றேன், பலமுள்ளவனுக்காகவும் பலனுக்காக ஒரு விஷயத்துக்கு வந்து லேசான காரியம். அதனால நம்ம வந்து பலவீனர்கள் அப்படின்னு எப்போதும் நினைக்க வேண்டாம். நமக்கு பலன் கொடுக்குற தேவன் நம்மோடு இருக்க. ஆனா சில காரியங்கள் நம்ம செய்யணும், சில காரியங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த பலனை பொறுத்த வரைக்கும் முதல்ல அதுக்காக நம்ம காத்திருக்கணும். இப்பதான் நான் பாயிண்ட் சொல்றேன், 7 பாயிண்ட் சொல்றேன். எப்போதும் சொல்ற மாதிரி என்னெல்லாம் பண்ணினா நமக்கு அந்த பலன் கிடைக்கும், எந்த நேரத்துல அந்த பலன் கிடைக்கும் அதை நம்ம விசுவாசிக்கணும். முதல்ல கர்த்தருக்காக காத்திருக்கணும். எஸ்ஏஆர் 40:28-30 வரைக்கும். பேஜ் வந்து 841. பூமியின் கடலாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். நம்ம வந்து சில காரியங்கள் நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கோம், ஆனா நடக்கலையே அப்படின்னு. ஆனா கர்த்தருக்காக காத்திருக்கோம். கண்டிப்பா அந்த சோர்வு நமக்கு வராது. அதனால அவருக்கு நம்ம காத்திருந்தோம்னா கண்டிப்பா நம்ம பலன் எடுக்கணும். இளைஞர்கள் ஏற்படுத்து சோறு அடைய மாட்டாங்க. அதே மாதிரி கர்த்தர் காத்துக்கோடு புது பலன் வரும். வழியில போது அந்த சக்கரை எழுப்புவோம். ஆனா காத்துக்குவோம். சில நேரத்துல டிலே ஆகலாம், சில காரியங்கள் உடனே நடக்கும், சில காரியங்கள் டிலே ஆகலாம். அப்ப நம்ம அதை பொறுத்து காத்திருந்து ஜெபிச்சுட்டு விடக்கூடாது. கர்த்தர் செய்வது. 2வது, பரிசுத்த ஆவியால நிரம்பப்பட்டா அந்த பலன் கிடைக்கும். அப்போஸ்தலர் 1:8 படிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய்
இருப்பீர்கள் என்றார். அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா ஆக்சுவலா ஏசப்பா இருக்கட்டே அவர் ஜெபம்லாம் பண்ணார். என்ன பண்ணார்? பேதுரு நீங்க எல்லாரையும் சீஷத்துல 2-3 பேர் கேட்டு மலையில போய் பிரசங்கம் பண்றது 1 மணி நேரமாவது எனக்காக முடிச்சுட்டு ஜெபிக்க கூடாதுன்னு அவங்க ஜெபிக்கல. ஆனா அந்த பேதுரு என்ன பண்ணா? 3 வாட்டி மறுதளிச்சான். அதே பேதுரு பாத்தீங்கன்னா இந்த பரிசுத்த ஆவி அவர் சொல்றார், நான் போன பிறகு பரிசுத்த ஆவி அவர் கேட்டு வந்து உங்களுக்கு அனுப்புவேன். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவங்க நமக்கு எல்லாம் தெரியும். அப்போஸ்தலர்கள் நிறைய அந்த பெந்தெகோஸ்து நாள் சொல்லி அந்த இடத்துல ஜெபிக்கத்தே முதல்ல 1700 பேர் 3000 பேர் எல்லாம் கர்த்தருக்குள்ள வந்தாங்க. எல்லாரும் பலனடைந்து அந்நிய பாஷை பேசி பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டாங்க. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதால பேதுரு முன்னாடி எப்படி மறுதளிச்சார் அப்படி இல்லாத அவர் மூலமா நிறைய சப்பானிகள் நடந்த நிறைய அற்புதங்கள் நடந்தது. எனக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இயேசு நாமத்துல எழுந்து நடன்னு சொல்றாங்க. நிறைய அற்புதங்கள் அவர் சீஷராக செஞ்ச நிறைய பேரை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்த கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு சாட்சி அவரோட வாழ்க்கையில் என்னன்னா, எப்படி இருந்தாலும் கர்த்தருக்காக சாட்சியா நிற்கிற போது என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அப்படின்னா பிரச்சனை நமக்கெல்லாம் இப்ப வரல. அவருக்கு வந்து அவர் சிலுவையில அவர் அறையப்பட்டார். பேதுரு நிறைய சீஷர்கள் அப்படிதான் கடைசியில வந்து அறையப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. இவர் வந்து என்ன பண்ணார்? நான் வந்து இயேசு மாதிரி சிலுவையில நேர அறையறதுக்கு எனக்கு யோகியதை இல்லை, எனக்கு தலைந்தா அவங்க எனக்கு ஒரு சொல்லுங்க என்ன அப்படி அவர் தன்னை வந்து ஒப்புக்கொடுத்தார். ஆனா எப்படி அதே ஆளு எதுக்கோ பயந்துட்டு இயேசு பின்வாங்கினாங்க. எதனால அவருக்கு அந்த ஒரு பலன் வந்ததுன்னா அந்த பரிசுத்த ஆவி. அதான் அந்த பரிசுத்த ஆவி நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அதான் ஒருத்தர் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள இந்த ஆராதனை பங்கு பெற்றா நம்ம பிரசன்னம் நிரம்பி இருக்கும் போது நம்ம அந்த ஆராதனையின் பொழுது அவரோட ஐக்கியமாக கண்டிப்பா பரிசுத்த ஆவியால நிரம்பப்படும். அந்த பரிசுத்த ஆவி வந்து பல விஷயங்கள் நம்ம பலப்படுத்தி உலக காரியங்களை மாம்பட்டு நிறைய பிரச்சனைகள் வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வாழ்வுல இருக்கிறத விட இப்ப இருக்கிற வாழ்வுக்கு நிறைய பிரச்சனை மாம்பட்டு டிவி யூடியூப்லாம் நமக்கு இல்லை. ஆனா நம்மளை அட்ராக்ட் பண்ணி இப்ப நிறைய பசங்க இருக்கு. ஆனா அதெல்லாம் மீறிட்டு அவங்க கட்டத்துக்குள்ள வரணும் தவறான வீட்டுக்கு போகாம இருக்கணும்னா இந்த பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டு நம்ம அந்த ஒரு பலத்தை கடந்து அந்த பலம் வந்து இந்த தேச்சர் வாழ்நாளை பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும் போதுதான். முதல்ல நம்ம காத்திருக்கணும், 2வது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும். இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. நான் ஒரு 2-3 வசனங்கள் சொல்றேன். லூக்கா 1:80 படிங்க. 324:49 எடுத்துக்கோங்க. லூக்கா 1:80. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். யோவான அவன் வந்து முதல்ல வளர்ந்து ஆவியில வேலை பெற்ற பிறகுதான் வனாந்தரத்தில் தங்கி இருந்து அப்புறம் தான் அந்த ஊழியத்தை செய்வார். மனதிலிருந்து பரவராஜ சமீபத்துக்கு எல்லாத்தையும் நாமஸ்தானம் பண்ணுங்க எல்லாம் சொல்றாங்க. அந்த பலன் எப்போ அவருக்கு வந்ததுன்னா ஆவியில பலன் பெற்றது அந்த பரிசுத்த ஆவி. அதே மாதிரி லூக்கா 24:49 படிங்க. நீங்க அங்கே இருங்க, அப்புறம் போய் பண்ணுங்க. முதலே சொல்றேன், அம்மா சொல்றது கூட நீங்க வந்து இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாதான் சாட்சியா மற்றவங்களுக்கு முன்னாடி மறுதளிக்காத. இப்படி பேருந்து மறுதளிச்சாங்க, பரிசுத்த ஆவி பெற்றுக்கணும் மறுதளிக்கல. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில அந்த சாட்சியா இருக்கும். கர்த்தர் என்ன செஞ்சேன், என்னால நிறைய ஆத்மாக்களை வர எனக்கு உறவினர் நண்பர்களுக்கு முடியல, என்னால சொல்ல முடியல. ஏன்னா என்ன அப்படியே கடினமான மனது. ஆனா நான் சாட்சியா வரேன், அது என்னால சொல்ல முடியும். அது எல்லாரும் தெரியும். ஏன்னா எங்கேயும் நான் வரமாட்டேன், எந்த பூஜைக்கு வரமாட்டேன். சண்டேனா எங்க வீட்டுக்கு வந்தா நீங்க எங்க வீட்டுல ஒரு விசிட்டர் இருக்காங்க, நம்ம ஆனா என்னன்னா நம்ம வந்து சாட்சியா வாழும்போது யாருமே நம்ம சண்டே நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க, நம்ம வீட்டுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க, இல்ல அப்புறம் பார்க்கலாம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி சுத்தி இருக்கிறவங்க அவங்க சாட்சி இருந்தா அதே ஒரு பெரிய பாட்டு. நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் நான் வந்து அவங்க போய் நீங்க வேண்டிக்கணும் எனக்கு இந்த கஷ்டம் நான் ஒன்றுதான் சொல்றேன். ஆனா அது அவங்க நம்மகிட்ட வந்து நான் வேண்டி போயிட்டேன் அப்படின்னு பிரேயர் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் ஜீவன தேவன் நம்ம பெற்றுப்போம். அதனால நம்ம யாருக்காகவும் நம்ம தான் பொட்டியாருக்காக ஜெபிக்கணும். நம்ம போய் யாருக்கே அவிசுவாசிக்கிட்டோம் மூப்பர்கிட்டயோ ஊழியக்காரன்கிட்டயோ விசுவாசிக்கிட்டயோ சொல்லி ஜெபிக்கிறது சொல்லல. ஒரு அவிசுவாசிக்கிட்ட விக்கிரகாராதனை பண்றவங்கிட்ட போய் நம்ம எனக்காக ஜெபின்னு நம்ம சொல்லவே கூடாது. அதுவே ஒரு பெரிய அந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா நம்ம கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணவே மாட்டோம். நானே முன்னாடி இந்து வாழ்க்கையே எனக்கு ஒரு பையன் தான் இறந்து போயிட்டான். அவன் வந்து உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி நான் இந்து சொல்றேன், அந்த முஸ்லீம்ல வந்து 5 மணிக்கு இங்கே போனா அவங்க தலையில இது பண்ணாட்டே இது பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படின்னு போவேன். ஆனா எப்போ கர்த்தர் அந்த பலவீனங்களை நம்ம எடுத்துக்கொள்றோம். அதுதான்
பரிசுத்தாவி நெருங்கின அங்கே பார்த்து பேசுறது மட்டும் இல்ல, அந்த பலன் நமக்கு தருவார். அந்த தேற்றத்துவாங்க வர வரைக்கும் நீங்க எரிசிலுமே இதுல அப்புறம் போங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, சாட்சியா அப்புறம் வாழ முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேறு மறுதளிச்ச மாதிரி ஏதோ ஒரு கஷ்டம் வந்தா மறுதளிச்சிருவோம். ஆனா இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல நிறைய இடங்கள்ல நம்ம தமிழ்நாட்டுல அப்படி இல்ல, முட்டி போட்டு ஒரு பொண்ணு நீ மறுதலின்னு மாட்டேன்னு அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம பாக்குறோம். அது எப்படி பரிசுத்தாவியோட பலன் இருந்தாதான் முடியும். ஆனா எல்லாருக்கும் அந்த மாதிரி முட்டி போட்டு யாரையும் வந்து இங்க தமிழ்நாட்டுல அப்படிலாம் கொல்லல. சொல்லாத உனக்கு இது கிடைக்காதும்பாங்க. அப்போ நீ கொடுத்தா ஒரு ஒரு பேச்சு சொல்லுவேன். நான் ஒரு இடத்துல வேலை பார்க்கறேன்னு வச்சுக்கோங்க, நீ இந்துவா இருந்தா எனக்கு கிடைக்காது, இந்துவா இருந்தாலும் உங்களுக்கு உண்டு, நீ கிறிஸ்டினா இருந்தா கிடைக்காதுன்னா அது கிடைக்காட்டா பரவாயில்ல, நான் ஏசுப்பா ஜீவன தேவன். அதான் நம்ம சொல்ல மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரல. கேக்குறீங்க உன்னை நிற்க வச்சு பண்றேன், அந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டுல வரல, எதுவும் வராது. கட்டாத சொல்றேன், நம்ம வந்து மறுதளிக்கக்கூடாது. அந்த மாதிரி பரிசுத்தம் அது எப்ப நமக்கு கிடைக்கும்னா, பரிசுத்தாவி நம்ம உண்மையா பெற்றுக்கொள்ளும்போது அந்த பலன் நமக்கு வரும், நம்ம சாட்சியா இருக்கும். பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் மூணாவது, நமக்கு நிறைய பலவீனங்கள் இருக்குதான் உலகத்துல பார்க்கிறப்ப. நான் ஒரு சில சொல்லி பார்த்தேன், 70 கட்டத்துக்கு பலன். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 80 வரைக்கும் வந்து தள்ளாத நிலைமை தான். அந்த சங்கீதத்துல 90 படிச்சு பாருங்க, நான் அதை எப்ப நினைச்சுப்பேன். இந்த ஆயுசு நாட்கள் 70 வருஷம், கருதி மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சச்சரவுமே சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். அந்த ஸ்டேட் தான் நான் 70 80 சீக்கிரமா கடந்து போகும், பறந்து போகும். அந்த சமயத்துல சில சந்தேகங்கள் வரலாம். அதை நம்ம நினைச்சுட்டு ஐயோ நான் ஜெபிக்கிறேனே, சர்ச்சுக்கு போறேனே, பிரேயர் பண்றேனே, பாட்டு பாடுறேனே, நான் உண்மையா தானே இருக்கேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு மிக்சி இருக்கு, நேற்று கூட யாரும் அதை பண்ணேன். ஒரு மிக்சி வாங்குறதுக்கு எவ்வளவு கேரண்டி? 10 வருஷமோ 15 வருஷமோ. ஒரு கிரைண்டர் வாங்குறோம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், எவ்வளவு வருஷம் கேரண்டி? நம்ம லைஃப் லாங்கா இருக்கும். அதுக்கு ஒரு அளவு இருக்கு. கட்டர் நமக்கு 70 வருஷத்துக்கு கொடுக்குது, அது மேல கொடுக்குறது கட்டுறது. அவரோட பலம் மூலமா நம்ம நடக்க முடியாது. எனக்கு இது இருக்கு, அது இருக்கு, நான் தள்ளாடுறேன், நடக்க முடியல, ஏன் இப்படி அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. உண்மை அதுக்கு ஒரு வசனம் பாருங்க. எப்படி பவுலுக்கு வந்து என்ன மாதிரி அவ்வளவு வயசா இல்லை, நடு வயசு தான். அதை படிச்சு பாருங்க. அந்த 2 Corinthians 12 9 10 படிங்க. நான் தான் நினைச்சுப்பேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தாங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பார்க்கிறேன். அந்தபடி நான் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், திண்மைகளிலும், செருக்குகளிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அவருக்கு ஏதோ ஒரு என்ன ஒரு மூடு இருக்கு, என்ன பழகினா என்ன அதுக்கு தெரியல. பவுலோட இது கூட அப்படியா இல்லை, ஏதோ ஒரு பழகின உடம்பு சரியில்லையா இல்லை என்னென்ன பிரச்சனை தெரியல. ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்கல, அதனால மனைவி குழந்தைங்களால பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, உடம்புல தான் ஏதாவது இருக்கலாம். ஆனா 3 முறை அவர் ப்ரேயர் பண்ணாரு. அப்புறம் 3வது முறை கஷ்டம் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு போதும், உன் பலவீனத்துல என்ன பலம் பூர்ணமாய் விளங்குட்டார். அது மாதிரி அவர் அப்படிதான் இருந்தார். பலவீனங்கள் ஒரு இடத்துல சிறையிலிருந்து 39 அடிகள் அடிச்சாங்க. அப்புறம் கடல்ல தண்ணியோட பார்த்தாங்க, அவர் தான் மற்றவரை காப்பாத்தினார். நிறைய பவுலோட சரித்திரத்துல பார்த்தா நிறைய வருது. அப்படிலாம் இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு பாடு, எத்தனையோ ஊழியங்களை செஞ்சார், எத்தனையோ பாடுகள் படிச்சார், எத்தனையோ நெருக்கங்கள் இடுக்கங்கள். ஆனா எல்லாத்துலயும் அவர் தாண்டி வந்தார், எல்லாத்தையும் கட்டுறதுக்கு கடனாங்க. அதனால நம்ம வந்து நமக்கு ஏதோ ஒரு பலவீனம் இருந்தா அதை நம்ம நினைச்சிட்டு அதுல நம்ம நோக்கக்கூடாது. மாசம் தான் தலைவலி, வயிற்று இதெல்லாம் உடம்புக்கு எல்லாம் வரும். நான் ஏதாவது எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டேன், எனக்கு உடம்பு ஒத்துக்காத நான் சாப்பிட்டேன்னா எனக்கு ஏதாவது ஒரு உடம்பு வரலாம். நம்மளுடைய நானும் இருக்கு இல்லையா, அப்போ உடனே எனக்கு வந்துட்டு நான் ப்ரேயர் பண்றேன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு பலவீனத்தையும் கொடுத்தாருன்னா நம்மளும் டயட்ல ஒழுங்கா இருக்கும். அது மாதிரி நம்ம வயசாகி எனக்கு ஏதாவது ஒரு பலவீனம் வந்தா நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏஜ் ஆனதுக்கு தக்க இவ்வளவு நாள் கூட்டி கொடுத்துட்டு அதுக்கே அவருக்கு நன்றி சொல்லணும். அங்கே ஏதாவது ஒரு பலவீனம் வந்தா உடனே நம்ம நாமத்தை தூஷிக்க கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் இவ்வளவு நாள் ப்ரே பண்ணிருக்கேன், இவ்வளவு நாள் வாங்கிருக்கேன், ஏன் இப்படி இருக்கு, இந்த வார்த்தையை நம்ம சொல்றாங்க. வேதாந்த பள்ளியில படிச்ச போது எனக்கு ஒரு புதுசா ஒரு வார்த்தை தெரியும், தீமையை செய்கிற தேவன் அவர் அல்ல, எப்போதும் நன்மை செய்கிற தேவன் தான். ஒருவேளை சில நேரங்களில் நம்ம நினைப்போம் சோதனையில, அதை விட நம்ம கேட்கறதுக்காக நமக்கு எவ்வளவு சோதிச்சா தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் பலன் தருவார். அதனால அந்த அளவுக்கு அவர் கண்டிப்பா பலன் தருவார். அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு எப்ப பாரு முழு கொடுக்க கூடாது. ஈர்த்தேஜர்கள் என்ன பண்ணாங்க, உயிர்ப்பு
நாம வந்து தூஷிக்கப்படுற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம பலவீனத்துல நம்ம பூர்ணமா விளங்குங்கிறதா நம்ம நினைச்சுக்கணும். இன்னொரு வார்த்தை சொல்றேன், பிரசங்கி 9:10. பேஜ் வந்து 798. உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட சரி. நன்மையானவர். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. நம்ம வந்து கர்த்தருடைய நாமத்துல அந்த பலனை பெற்றுக்கொண்டா நம்ம எப்பவுமே அந்த பலனை நமக்கு வந்தாலும் அதை பத்தி நம்ம போய் கூட கவலைப்பட மாட்டோம். நன்மையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எங்கள் நன்மையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாற்றிட நிறைந்தவரே, அநியாயத்தை காக்கிறவரே, வல்லமை ஆற்றிட நிறைந்தவரே, வலிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உங்கள் சிவனிலே என்றும் வாழிய செய்தீர். எல்லாரையும் பழக சந்தோஷமே இருக்காது. எங்க வீட்டுல இருக்காங்கன்னா அவள்தான் நல்லா எவ்வளவோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க இதுல பட்டதுமே போலீஸ்காரங்க ஏன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு எதுவுமே இல்லை, அவ்வளவு படிச்சிருக்காங்க, சர்டிபிகேட் இல்லை, ஒண்ணும் கிடையாது. அப்படின்னு நீங்க வந்து எவ்வளவோ நன்மைகளை பெற்றுக் கொண்டு போய் சொல்லுவேன். ஒன்னாம எனக்கு கிடைச்சது. ஆனா என்ன சொல்றது, இங்கே நாங்க போறதுக்கு எதுலையுமே ஒரு மகிழ்ச்சியே இல்லை. நான் எத்தனையோ நிறைய இங்கே நாங்க போறதுனால எனக்கு கொஞ்சம் வேலைகள் ஆடுகள் என்னதான் இருக்கு, சேவைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம யாருக்காக போறோம், நம்ம பொண்ணு அவளுக்கு உபயோகம் பண்ண போறோம். அதுக்கெல்லாம் வந்து நம்ம முழுக்க பேர் எகிப்திய சேர்க்கை எப்படி இசைமை சேர்க்கை எப்படி கொடுக்குறாங்க, அதே மாதிரி எங்க வீட்டுல நான் சொல்லுவேன், நீங்க எல்லாத்தையும் சந்தோஷமா சமாதானம் இருக்கலாம். யாருன்னா எங்க வீட்டு யாருன்னா புரியல தனியா அதே போல நான் சொல்றேன். என் மேல தப்பு தெரியுது. என் ஃப்ரெண்டு அவங்க பேத்தி அவங்க வீட்டுல அதான் 4 பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கு, மனசு சந்தோஷமா இருக்கு, நம்ம இடம் கொடுக்குறோம். இருக்கிறது வீட்டுல அதாவது தனிமையாவே இருந்து சிலவே தருவாய். அது எதுல இருந்தா நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதுல என்ன இருக்கு அப்படின்னு இருக்க ஒரு நாளைக்கே கூப்பிடுறேன் 24 தேதி தான் நடக்கும். ஏன்னா அவன் தனியா அது சொல்றேன் ரொம்ப வேதனையாதான் இருக்கு. அவனை என்னை பத்தி எனக்கு ஆனா நான் ஏன் அப்படி கேட்டு போக சொல்றேன். நான் போன சொல்லக்கூடாதான் தனியா இருக்கு எனக்கு தனியா இருக்கேன். ஒரு குடும்பம் கிடைச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சுட்டேன், அதெல்லாத்தையும் விட்டுட்டு ஏதாவது ஒரு இல்லைன்னா அதுல போய் மகிழ்ச்சிட்டாங்க. அதுக்கு மகிழ்ச்சியா நெகிழ்ச்சியா 8 படிக்கிறேன். அவரை மாட்டியா பண்ணிக்கணும். ரட்சிக்கப்பட்டா எல்லாமே மாறும். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். 8:10 பேசிருக்காரு. மகிழ்ச்சியா இருந்தாரு. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். பயப்படுவோம்.
ஏதாவது ஷேர் எல்லாம் போடணும் அவர்கிட்ட வந்து அவரை வந்து மதிப்பா அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு கெட்டிக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா உதவியும் இருக்கு, எல்லாத்தையும் சந்தோஷமா இருக்கு, ஏதோ ஒரு குறைய நம்ம நினைக்கிறாரு. மக்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தா நம்மளோட அது மாதிரி நம்ம அப்படி இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்கணும். என்ன நினைச்சாலும் நீ நமக்கு மனசு ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. அது ஒரு வசதிக்கும் திருப்பிய 4 நாள் 283 பேஜ் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சொல்றதே என்ன? சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. முடிவு என்னவாகும்? கண்டிப்பா சந்தோஷமா நல்லதா. ஒருவேளை பசங்க வெளியே ஆயிடுச்சுன்னா உடனே கட்டில படிக்க போறாங்க. நம்மளால கிடைக்கலையா, டாக்டர் படிக்கலையா, இன்ஜினியரிங் படிக்கலையா, எத்தனையோ இருக்கு. டாக்டர் படிக்கிறது அது வந்து முன்னேறலாம். ஏதாவது ஒண்ணா அதுலயே நினைச்சுட்டு இது கிடைக்கலையே சந்தோஷத்தை விட்டுருவாங்க. அந்த மகிழ்ச்சியா இருக்கு நமக்கு பெரிய பலன். சந்தோஷமாய் இருங்கள், எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள். உயர்வானாலும் எப்பொழுதும் அஞ்சாவது பாயிண்ட்ல நானும் படிச்சவங்க நிறைய பேர் பார்க்கறேன், நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில நடந்தது நானும் நிச்சயமா நடக்கலாம். படிச்சவங்கள அப்படி நடத்துறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா அடுத்து படிக்கிறதும் படிக்காதும் கஷ்டத்துல இல்லை. கஷ்டத்துல இருக்கா கண்டிப்பா கஷ்டாங்க. கஷ்டத்துல விரும்ப இருக்கக்கூடாது. கஷ்டத்துக்கு பயப்படுறதுன்னா நாளைக்கு ஆடலாம் சொல்லுங்க. நீங்க வந்து 9 கற்றுப்பாரு. அவர் அறிஞ்சிட்டாரு, அதுதான் பெரிய அறிவு. ஜெனரலா என்ன சொல்றது, பொதுவான காரியங்கள் எல்லாருக்கும் அதெல்லாம் பெரிய கத்தர் பயன்படுற பயம். அந்த நாள் நமக்கு இருந்தாதான் அந்த பலத்தான் வந்து கத்தர் உறுதியா இருக்க. நீதி 24 அரிசி பிடிக்க ஞானமுள்ளவன், பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். நானும் உள்ளவனா இருந்தாதான் அந்த நாமம் நமக்கு எப்படி கிடைக்கும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தாதான் அந்த நாமம் வந்து 6வது நான் முதல்ல சொல்லியா முன்னிலையிலிருந்து பலத்தை பற்றி சங்கீதம் 98 பயன்படுத்தி பசுமைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு கதை ஜெபிக்க சொல்றேன். நான் இந்த பாடல் ஜெபிச்சு சங்கீதம் 79 படிக்கிறேன். முதல் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் திரும். கண்டிப்பா அவர் நமக்கு நம்ம வரவேற்பு போட்டு நமக்கு ஒரு சுகத்தை 7வது பாடம்
13. அவர் உன் வாசல்களை தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம வாசல்கள் தாழ்பாள்ல பலப்படுத்துறாரு. பலப்படுத்துறதுனா என்னன்னா சிலருக்கு நம்ம ஏதாவது வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது அது மாதிரி நம்ம தாழ்பாள நம்ம வீட்டு வாசலை கட்டு. அதே சமயத்துல இந்த மாதிரி தாழ்பாள்ல கூட நம்ம நமக்கு எதிரே ஏதாவது தாழ்பாள் இருந்தா அதை முடிச்சு வெண்கல கட்டத்தை உடைத்து இருந்து தாழ்பாளத்தை முடிச்சு பொக்கிஷத்தை தர தேவன். அதனால ஒரு நேரத்துல தாழ்பாளையும் பலப்படுத்தி நம்ம வீட்டை ஆசீர்வதிச்சு நம்ம வீட்டுக்கு ஒரு சமாதானமும் பாதுகாப்பும் தருவது. அதே சமயத்துல நமக்கு எதிர்த்து ஏதாவது ஒரு தாழ்பாடு இருந்தா அது விரோதமா எது வேணா வச்சுக்கலாம். அதெல்லாம் முடிச்சு வெண்கல கட்டத்தை உடைத்து இருந்து தாழ்பாடு முடித்து நமக்கு பொக்கிஷத்தை தர தேவன். ஆனா அப்படிப்பட்ட தேவனை நம்ம எப்போதுமே துதிக்கணும். கற்பனைங்க கைப்படணும், காத்திருக்கணும். நான் சொன்ன 7 பாயிண்ட் அப்புறம் கேட்கிறேன். அவருக்கு காத்திருக்கணும். மருத்துவ பலவீனத்துல பலன் கிடைக்கும். கஷ்டத்துல மகிழ்ச்சியா இருக்கும். அதுவே பலன். நானும் பலன் இன்னொரு பலன் தருவேன். சாப்பாடுல பலன். 2 வசனம் சொல்றேன். சங்கீதம் 78:38 படிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவன் தேவன் தங்கள் கண்கள் என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். 78:35 சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் வருத்தி அவர்களை ஆசீர்வதிப்பார். நம்ம நம்ம ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் தான் அவர். அதனால கண்டிப்பா நமக்கு ஆசீர்வாதத்தாது இருக்கவே மாட்டாங்க. நம்ம எப்படி இருப்போங்கிறத அவர் பார்ப்பார். அதனால அவர் 68:30 தேவனே பரிசுத்த ஸ்தலங்களில் பயங்கரமா இடங்களில் இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சமாதானத்தையும் அருளுகிறார். தேவனுக்கு நம்ம அவரை பின்பற்றி வாழும்போது கண்டிப்பா நமக்கு எல்லா உயர்வையும் பலம் தரும். ஆனா முழுமையா அவரை வைத்துக்கொண்டால் நமக்கு தான் அவர் பலம் கொடுக்க தேவையா இருக்கு. எனக்கு அந்த நம்பி இந்த வாசி ஆசையும் இப்ப 7 வார்த்தைய சொல்லுங்க. ரெடியா கரெக்டா சொல்லணும். கர்த்தருக்காக காத்திருக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அவர் பலனத்திலே பலன் தருவார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும். ஞானம் உள்ளவருக்கு பலன் தருகிறார். முதிர் வயதிலும் பலன் தருவார். முதிர் வயதிலும் பலன் தருவார். காப்பாற்றலை பயன்படுத்துகிறார். கர்த்தருக்குள் காத்திருக்கணும். பரிசுத்த ஆவியில நிரம்பணும். பலவீனத்தினால் பலன் தருவார். 4th கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும். 5th ஞானம் நமக்கு பலன் தரும். 6th முதிர்வயதிலும் பலன் தருவார். 7th தாழ்பாள்களை பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஞானத்தினால நிரப்பப்படணும். முதிர் வயதிலே பலப்படுத்துவார். தாழ்பாள்களை பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவியால நிரப்பப்படணும். முதிர் வயதிலே பலன் தருவார். ஞானத்தையும் பலனையும் தருவார். தாழ்பாள்களை பலப்படுத்துவார். முதிர் வயதிலே பலன் தருவார். பரிசுத்த ஆவியை பெறணும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கணும். ஞானம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். தாய்ப்பால்களுக்கு பலன் கொடுக்கிறார். முதிய வயதிலும் பலன் கொடுப்பார். பலவீனத்தில் அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவும் பலவீனத்திலும் நாம் பலன் பெறவும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும். ஞானத்துல பலன் பெறணும். புதிர்வதிலும் பலன் பெறணும். தாக்கங்களை பெறணும்.